சிறுவாணி அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீரை வெளியேற்றியிருக்கிறது கேரள அரசு. இது தமிழக அரசை ஏன் அதிர்ச்சிக்குள்ளாக்க வேண்டும்? கோவை மாநகர தண்ணீரின் தேவைக்கு அத்தனை முக்கியத்துவமா சிறுவாணி அணை? 2 மாநில அரசுகளுக்கும் இருக்கும் ஒப்பந்தம் என்ன? தொடர்ந்து நீர் வெளியேற்றப்பட்டால் அதன் விளைவுகள் என்ன? சிறுவாணி அணையின் வரலாறும் கேரள அரசு முரண்டு பிடித்தால் ஏற்படும் அபாயமும். கோயம்புத்தூர் நகரின் குடிநீர் தேவைகளை நிறைவேற்றும் உலகின் மிக சுவையான தூய்மையான குடிநீர் கேரளாவின் பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு வட்டத்தில் உள்ள அட்டப்பாடி பள்ளத்தாக்கில் இந்த ஆறு தொடங்குகிறது. இது பவானி ஆற்றின் துணை நதி. இந்த நதி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் நுழையும் போது குண்டாற்றுடன் சேர்கிறது. கோவை நகரின் குடிநீர் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டதுதான் இந்த சிறு நீர் தேக்கம். வளர்ந்து வந்த நகரின் தேவைகளை ஈடுகட்ட முடியாத நிலையில் 1969ஆம் ஆண்டு முதல் தமிழக அரசும் கேரள அரசும் ஆய்வுகளை நடத்தி 1973ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் நாள் ஓர் புதிய அணையை கட்ட உடன்பாடு செய்து கொண்டனர். அதன்படி கோவை நகரின் வீட்டு சமூக மற்றும் தொழிற்சாலை பயன்பாடுகளுக்கு தேவையான நீரை தேக்கி வைத்திட கேரள அரசு சிறுவாணி அணையை கட்டி அதற்கான கேரள மாநில நிலத்தை தமிழக அரசிடம் பராமரிப்பிற்கு ஒப்படைத்தது. இந்த அணையின் இருபுறம் உள்ள வாயில்களும் முறையே தமிழக மற்றும் கேரள கட்டிட வடிவமைப்பை கொண்டு அழகாக காட்சியளிக்கின்றன. இது கோவை மற்றும் பாலக்காடு நகர மக்களின் விடுமுறை சுற்றுலா தலமாகவும் விளங்கி வருகிறது. சிறுவாணி நீர்வீழ்ச்சி அல்லது கோவை குற்றாலம் என்பது சிறுவாணி நதியில் அமைந்துள்ள ஓர் அருவியாகும். கோவையில் இருந்து 37 கிலோமீட்டர் தொலைவில் அடர்ந்த கானகத்தில் அமைந்திருக்கிறது சிறுவாணி அணை. சரி, அந்த அணையில் இப்போது என்ன பிரச்சனை? கோவை மாநகராட்சி வழியோர கிராம மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை மேற்கு தொடர்ச்சி மலையில். அந்த அணையை கேரள மாநிலத்தின் நீர்ப்பாசனத்துறை தான் பராமரித்து வருகிறது. இரு மாநில ஒப்பந்தப்படி நாள் ஒன்றுக்கு 10.1 கோடி லிட்டர் தண்ணீர் கோவை மக்களின் குடிநீர் தேவைக்காக எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு செய்யாமல் அணையின் இருப்புக்கேற்ப தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறதாம். வழக்கமாக தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலங்களில் சிறுவாணி அணை நிரம்பி ததும்பும். உபரி நீர் காட்டு வழி பாதை வழியாக மலை முகடுகளில் வழிந்தோடி பில்லூர் அணைக்கு வந்தடையும். அணையின் மொத்த உயரம் 50 அடி. கடந்த சில ஆண்டுகளாக பாதுகாப்பு காரணங்களை கூறி 5 அடி குறைவாக 45 அடிக்கு மட்டுமே கேரள அரசு தண்ணீரை தேக்கி வருகிறது. 5 அடி குறைவாக நீர் தேக்குவதால் கோடை காலங்களில் கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டு அல்லலுறுகின்றனர். இதனை சுட்டிக்காட்டி முழு கொள்ளளவு தண்ணீர் தேக்க வேண்டும் என கேரள அரசிடம் தமிழக அரசு பலமுறை கோரிக்கைகளை விடுத்து வருகிறது. இருப்பினும் மழை காலங்களில் பாதுகாப்பு காரணங்களை கூறி மதகுகளை திறந்து தண்ணீரை வெளியேற்றுவதால் இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே சிறுவாணி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அணையின் உயரம் உயர்வடைந்து வந்தது. 2 தினங்களுக்கு முன்பு 40.54 அடியாக நீர்மட்டம் இருந்தது. 27 மில்லிமீட்டர் பதிவாகி இதன் காரணமாக 42 அடியாக நீர்மட்டம் உயர்ந்தது. குடிநீர் தேவைக்காக 9.4 கோடி லிட்டர் தண்ணீர் எடுக்கப்படுகிறது. கனமழை தொடரும் என வானிலை ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்தால் கேரள நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் சிறுவாணி அணைக்கு விரைந்து சென்று மதகை திறந்து 1000 கனஅடி தண்ணீரை வெளியேற்றுகிறார்கள். கோவைக்கு தண்ணீர் எடுக்கப்படும் நீர்ப்புகு கிணற்றில் 4 வால்வுகள் அமைந்திருக்கின்றன. இதில் 3 வால்வுகள் தண்ணீரில் தற்போது மூழ்கி உள்ள காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். 45 அடிக்கு தண்ணீர் தேக்கினால் 4 வால்வும் தண்ணீருக்குள் மூழ்கிவிடும். ஆனால் 4வது வால்வு இன்னும் மூழ்காத நிலையில் அதற்குள் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அணையின் முழு கொள்ளளவான 50 அடிக்கு மழை நீரை தேக்க வேண்டும் என்பது தமிழக அரசின் வலியுறுத்தல். இருந்தாலும் கேரள அரசு முரண்டு பிடித்து 45 அடிக்கு நீர்மட்டம் உயர்வதற்கு முன்பாகவே மதகை திறந்து தமிழக அரசு அதிகாரிகளை அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மழைக்கால அபாயத்தையும் அணையின் பாதுகாப்பை கருதியும் மழை வெள்ள பேரிடர் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நன்மை கருதியும் தண்ணீர் திறக்கப்பட்டு வருவதாக கேரள அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுவது குறிப்பிடத்தக்கது.